Welcome back to Cook with Priya. Cook with Priya channel subscribe பண்ணிட்டு bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட latest notifications உங்களுக்கு வரும். இன்னைக்கு நான் ஒரு millet பணியாரம் தாங்க உங்களோட ஷேர் பண்ண போறேன். மில்லட்லயே நம்ம பணியாரம் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப நேரமும் எடுக்காதுங்க. சோளத்துல பணியாரம் தாங்க நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். சோள பணியாரம். சோ இப்போ வாங்க சோள பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோள பணியாரத்துக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சிகப்பு சோளம் எடுத்திருக்கேன். சிகப்பு சோளம் அல்லது இன்னொன்று வெள்ளை சோளம் இருக்குது. நீங்கள் எந்த சோளம் வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் டைம் தான் எடுக்கும். நம்ம அரைக்கிறதுக்கும் சரி ஊற வைக்கிறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் சிகப்பு சோளம் வெள்ளை சோளம் எதை வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது சிகப்பு சோளம் நான் எடுத்திருக்கிறது. இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ 6 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச சோளத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த ஊற வச்ச தண்ணியவே இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ நான் நல்லா அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே அந்த சோளம் லைட்டாக உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இட்லி பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி மாவு ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. அதில் தான் நான் இதை புளிக்க வச்சு நான் சேர்க்க போகிறேன். இந்த மாவு அரைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் சேர்த்துட்டு 8 மணி நேரத்துக்கு இது நல்லா புளிக்கணும். நம்ம எப்படி இட்லி தோசை மாவுலாம் புளிக்க வைக்கிறோமோ சேம் அதே மாதிரி தான். ஆனால் நான் இப்போ இதில் உப்பு சேர்க்கவே இல்லை. ஸோ 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா சோள மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே இட்லி இல்லைனா தோசை பேட்டரில் நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம். பணியாரத்துக்கு தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம பணியாரத்துக்கு எப்போவுமே தாளிப்போம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான். அடுத்து பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் 2 வரமிளகாயை நான் சேர்த்துருக்கேன். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம். அடுத்து ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே அதை வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா இது இட்லி மாவுங்க. இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் இட்லிக்கு எப்படி மாவு ஊற வைப்பீங்களோ அதே மாதிரியே ஊற வச்சு நான் இதை அரைச்சிருக்கேன். அதில் இந்த சோள மாவை இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போ நம்ம தாளித்த வெங்காயம்லாம் தாளித்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இதோட சேர்த்துடலாம். அண்ட் திக்னஸ் அந்த பேட்டரோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதோட இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் நீங்கள் இட்லியும் பண்ணலாம், தாளிப்பு இல்லாமல் தோசையும் நீங்கள் செய்யலாம், அண்ட் பணியாரமும் செய்யலாம். எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா அந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது. அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த போரிங் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா சோள பணியாரம் ரெடி ஆகிடும். இப்போ பணியாரக்கல் நல்லா சூடாயிடுச்சு. அதில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பணியார மாவை ஊற்றிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இட்லி தோசை மாவு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மாவை சோள மாவு தனியாக அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தோசை மாவுக்கு நாம் எப்படி அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைப்போமோ அதே மாதிரி தாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக இந்த சோளத்தை ஒரு பங்கு நீங்கள் அரிசிக்கு பதிலாக ஊற வைக்கணும். அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு பணியாரம். இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சோள பணியாரம் ரெடிங்க. பாருங்கள், இப்போ வந்து பணியாரம் 2 பக்கமுமே நல்லாவே வெந்துருச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் ஷேடில் இருக்கும். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மில்லட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்துட்டு யோசிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பணியாரமாக அதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இப்போ பாருங்கள், சோள பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரமான சட்னியோ இல்லை வந்து பொடியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த சோள பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் மறக்காமல் குக் வித் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.